வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் மண்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் கோலம் போட்டுட்டு செடியை போய் பார்க்கலான்னு போனால் தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. இது அநேகமாக பூனையோட வேலையாக தான் இருக்கும், இல்லை எலியோட வேலையான்னு தெரில. க்ளீன் பண்ணுறதுக்கே 20 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறவும் விடக்கூடாது, ரொம்ப நேரம் வேகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப வெந்ததுன்னா களி மாதிரி ஆகிடுது ராகி சேமியா. ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு தண்ணியில் வச்சு சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிடணும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்தில் இட்லி தட்டில் அந்த வடித்த அந்த ராகி சேமியாவை வச்சு ஒரு 5 நிமிஷம் நமக்கு வேக வச்சா போதும், உதிரி உதிரியாக கிடைக்கும். அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், சர்க்கரை, கொஞ்சமாக நெய் சேர்த்து தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லாட்டினா இதை வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு உப்புமா மாதிரியும் சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி தேங்காய் போட்டு தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 weeks ஒன்ஸ் இதை நான் செஞ்சுருவேன். காலேஜுக்கு பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடையல் தான், அதாவது பருப்பு போடாமல் புளி போட்டு கடைஞ்சிருக்கேன். எனக்கு ஏசுதாஸ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், மெலோடியாக இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே கீரை கிள்னேன். இன்றைக்கி டைம் போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் காய்கறிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அளவு கொஞ்சம் தான் வாங்குறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் பிடிக்கிறதுனால அளவு கம்மியாக தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது. இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட அலசி வச்சுருக்க இந்த அரைக்கீரையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான புளி போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போடாமல் நம்ம வேக வச்சு எடுத்து கடைஞ்சோன்னா அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வடகம் இருந்தால் கூட போட்டு செய்வாங்க தாளித்து. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெறும் கத்திரிக்காய் வறுவல் தான். கத்திரிக்காய் அலசி போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா